கொஞ்ச நேரம் கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, நல்லா கவனிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே எழுந்து போகாதீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து வசனத்தை கேளுங்க. இந்த வார்த்தை உங்களை ஜெயிக்க வைக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிப வயசு இதுதான் சாதிக்க வேண்டிய வயசு. வயசாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பெருசாக எதுவும் பண்ண முடியாது. பிபி மாத்திரையை தேடி சுகர் மாத்திரையை கண்டுபிடிச்சி போடுறதுக்கு தான் காலம் சரியா இருக்குமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஞாபக மருதி இருக்காது, காது கம்மியாக கேட்கும். இதெல்லாம் வயசாக வயசாக இதெல்லாம் வந்துடும். ஞாபக மருதி வந்துடும், எதுவும் ஞாபகம் இருக்காது. எல்லாத்தையும் தடவி தடவி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஆனால் இப்போ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏஜ் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டீனேஜ், இந்த வாலிப வயது, இது ஜெயிக்க வேண்டிய ஒரு வயது, சாதிக்க வேண்டிய வயது. இந்த வயசுல கோட்டை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையே இழந்ததா அர்த்தம். இந்த வயசுல கோட்டை விட்டுட்டீங்க, வாழ்க்கையை இழந்ததா அர்த்தம். அதனால இந்த வயசுல சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை நீங்க உள்ள வைக்கணும். அதுதான் கடவுளும் விரும்புற. பொதுவாகவே நம்ம தமிழ் மக்கள் மத்தியில ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கேன் யூத் லீட் எஃபெக்டிவ்லி அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வாலிப பையனால நல்லா இருக்க முடியுமா? ஒரு வாலிப பையனுக்கு என்ன தெரியும்? பொதுவாகவே நீங்க கேட்டிருக்கலாம், சின்ன பசங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும் சொல்லியிருக்காங்களா உங்களை பார்த்து? சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சின்ன பசங்க பெருசா வந்துடுவாங்களா? அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா உண்மையா நான் சொல்றேன், சின்ன பசங்க, வாலிப பசங்க, அவங்களுக்கு பெரிய வயசுல படிக்கிற பசங்க, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன், பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? நல்லா சத்தமா சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? நோவா? எஸ்ஸா? ஏதாவது ஒன்று சொல்லணும், அப்படின்னு தலையை சுத்த விடாது. எஸ் ஆர் நோ? எஃபெக்டிவா உங்களால இருக்க முடியுமா? நீங்க சொன்னாதான் நான் இங்க பேசுவேன். உங்களால நல்லா வர முடியுமா? உங்களால மேல வர முடியுமா? இந்த வயசுல ஏதாவது சாதிக்க முடியுமா? 4 பேர் திரும்பி பார்க்க அளவுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? யாஸ்னி நல்லா தலையாட்டுது. ஆமா, பண்ண முடியும். எஸ், இட்ஸ் பாசிபிள். ஆனா பாசிபிள் தான், இம்பாசிபிள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம நாட்டிலேயே எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, PV சிந்து, சானியா மிர்சா, இல்ல சின்ன வயசுல சாதிச்சவங்க, பிரித்திஷா, பிரகானந்தா, இல்ல எத்தனை பேர் இருக்காங்களா இல்லையா? சாதிச்சவங்க இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு என்ன வயசு? அவ்வளோ ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் சாதிச்சாங்களா? கிடையாது. சின்ன வயசுலயே அவங்களால சாதிக்க முடியுதுன்னா ஏன் நம்மளால சாதிக்க முடியாது? அவங்கெல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும்னா ஏன் நம்மளால வர முடியாது? சொல்லுங்க. வேற எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன். அவங்களாலாம் சாதிக்க முடியும்னா ஏன் நம்மளால சாதிக்க முடியாது? அவங்களால ஜெயிக்க முடியும்னா 7 வயசு பொண்ணு ஒரு மாசத்துல 14 சாதனையை புரிஞ்சிருக்கு. 7 வயசு பொண்ணு ஒரு மாசத்துல 14 உலக சாதனை, கின்னஸ்ல பேர் வந்திருக்கு. அவங்களால முடியுதுன்னா ஏன் நம்மளால முடியாது? நமக்கு எக்ஸாம்னாலே பயம் வருது. எக்ஸாம்ல ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம எங்க போய் உலக சாதனை பண்ண போறோம்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நம்ம மேல நமக்கே என்ன இல்ல, நம்பிக்கை இல்லை. என்னால ஜெயிக்க முடியுன்ற எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? நான் பாஸ் ஆயிடுவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் மேல வருவேன், எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? நிறைய பேருக்குள்ள இல்ல. அதுக்கு 1008 ரீசன் நம்ம சொல்றோம். நீங்களே இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள கேள்வி வரலாம், பாஸ்டர் PV சிந்து, பிரக்னந்தாலாம் மேல வராங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்குல்ல, நல்ல ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, பணம் செலவு பண்ற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற அளவுக்கு நிறைய இருக்கு, வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. எனக்கு யாருமே இல்லையே, என்னை தூக்கி விட யாரும் இல்லை, எனக்கு ஐடியா கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு செலவு பண்ண யாரும் இல்லை, எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்லை. எங்க அப்பா குடிக்கிறாரு, எங்க அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை சுத்தி இருக்கிற சொந்தங்கள்லாம் எங்களை நசுக்கிறாங்களே தவிர எங்களை மேல வர்றதுக்கு அவங்க உதவி செய்யல. நாங்க நல்லா இருந்தா அநேகருக்கு பிடிக்க மாட்டேந்தே தவிர நாங்க நல்லா இருக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு அப்படி ஆள் இல்லையே. அப்படி இருந்தா நாங்களும் அப்படி வருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னா உங்க சூழ்நிலை அதுதான்னா, ஒரு நல்ல செய்தி சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ண ஒரு டீம் இருக்கு, இல்ல PR டீம் இருக்கு, நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் பேர் இயேசு. அவர் உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறார். தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறார். பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசித்து காட்டுறேன். பைபிள் உங்க கையில இருந்ததுன்னா என் கூட சேர்ந்து திருப்பிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை,
வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கடவுள் யாருன்னு பைபிள் சொல்லுது. கடவுள் எப்படிப்பட்ட வேலை செய்வாரு? நம்ம கடவுள்னாலே வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இப்போ கோயிலுக்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம், கொஞ்ச நேரம் உட்காரணும், அங்கே யாராவது ஏதாவது பேசுவாங்க, அமைதியாக உட்காந்துட்டு கேட்டுட்டு வரணும், அதான் கிறிஸ்தவ சர்ச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள்னாலே நமக்கு ஒரு சடங்கு போல ஆயிடுதே தவிர கடவுளுக்கும் நமக்கு என்ன கனெக்ஷன் இருக்குதுன்றதே புரிஞ்சுக்க மாட்டோம். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது. இட்ஸ் a relationship with God. அது தேவனோடு இருக்கிற ஒரு உறவு, தேவனோடு இருக்கிற உறவு. உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ இல்லையா, இன்னைக்கு லவ் எல்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த வார்த்தை பரவலா யூஸ் பண்றாங்க. நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், ஃபேஸ்புக்ல கூட போட்டிருக்கான். உங்க ஸ்டேட்டஸ் என்ன, மேரிடா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, சிங்கிளா போட்டிருக்கானா இல்லையா? ரிலேஷன்ஷிப். நான் சொல்றேன், ரிலேஷன்ஷிப் யார் கூட வச்சிருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அழகா இருக்கிறான், நிறைய காசு இருக்குது, நல்லா இருக்கிறாங்க, ஸ்மார்ட், அப்படி நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சீங்கன்னா அது புரோக் ஆயிடும், பிரேக்கப்ல போய் முடிஞ்சிடும். ஆனா ரிலேஷன்ஷிப் காடோட இருந்ததுன்னா, தேவனோடு கூட உங்களுக்கு உறவு இருந்ததுன்னா, உன்னை போல சக்சஸ்ஃபுல்லான மனுஷன் யாருமே இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. கடவுள் யார் தெரியுமா? நீ பொட்டு எடு, பூ எடு, உன் அலங்காரத்தை மாத்து அப்படி சொல்றவர்ல கடவுள். கடவுள் சொல்றார், நீ என்ன நம்பு, உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். இப்ப நான் வாசித்த வசனம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்த கடவுள் யாரை தூக்குறாரா? பைத்தியத்தை. யாரா எடுக்கிறாரா? நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம், லூசே சொல்றாங்களா இல்லையா? முட்டாள். வீட்டுல சொல்லி இருக்கலாம், உன்னை பெத்ததுக்கு 2 எருமை மாட்டை வாங்கி விட்டு இருக்கலாம். எல்லாம் சிரிக்கிறீங்க, நம்மட்டு சிரிப்பு. ஏன்னா வீட்டுல இதெல்லாம் திட்டு டெய்லியும் வாங்கி இருக்கிறீங்க. எழுப்பும் போதே நான் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், அவங்க அம்மா எழுப்புறாங்க, ஏ மாடே, எருமை மாடே எழுந்துக்கோ. யார் எழுப்புறது? இது மாடு. நான் எழுப்புறது யாரு? அதுவும் மாடுதான். அப்படிதான் நமக்கு அது பழகிடுச்சு. மாடு, ஒண்ணு இல்லாதவன், அறிவில்லாதவன், முட்டாள், தண்ட சோறு. நான் சொல்றேன், 1008 பேர் உனக்கு உங்க வீடு கொடுத்துருக்கலாம், உன் ஃபேமிலி கொடுத்துருக்கலாம், டீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்ல உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள், ஃபேமிலி எல்லாம் பல பேரை சொல்லி உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னால ஒண்ணு முடியாது, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எல்லாம் அவ்வளவுதான் 1008 விஷயம் சொல்லி இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ பைத்தியமாவே இரு, ஞானிய வெட்கப்படுத்துகிற நான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன். ஒரு ஸ்மார்ட் ஒருத்தன் இருப்பான், ஒரு இன்டெலிஜென்ட் ஒருத்தன் இருப்பான், ஒரு பெரிய ஆள் ஒருத்தன் இருப்பான்னா அவனை கூட உன்னை வச்சு மொக்க பண்றேன் அப்படின்றார் கர்த்தர். இவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்றேன். மொக்க பண்றதுன்னு நமக்கு தெரியும்ல, மூக்க உடைக்கிறது, மொக்க வாங்கி செம்ம மொக்க சார் அப்படின்வா, பல்பு வாங்குறது. கடவுள் சொல்ற, நீ பைத்தியன்றியா? நீ என்ன நம்புவனா? என் கூட உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, என் கூட நீ உறவுல இருப்பன்னா, உன்னை வச்சு ஞானிகளை நான் தோற்கடிக்கிறேன். கடவுள் நினைச்சா எதையும் செய்ய முடியும் சார். பைத்தியத்தை வச்சு ஞானிகளுக்கு பாடம் கற்று தருவ முடியும். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை எடுக்கிறாராம், பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமான ஆட்களை என்ன பண்றாராம்? எடுத்துக்கொள்றாராம். கடவுளோடு கூட இருக்கிற மனுஷன் எப்படி தெரியுமா? காற்றடைத்த பந்து போல. காற்றடைத்த வாலிபால் பார்த்துருக்கீங்களா? வாலிபால், ஃபுட்பால்லாம் பார்த்துருக்கீங்களா? உள்ள என்ன இருக்கும்? ஹேர் இருக்கும், காத்து இருக்கும். அந்த பாலை நீங்க எடுத்துட்டு போய் ஒரு ஆழமான கிணற்றுக்குள்ள, கிணத்துல வச்சுட்டு வரீங்கன்னு வச்சுங்க, கிணறு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில் எடுத்துட்டு போய் அந்த பாலை வச்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்க வரத்துக்குள்ள அந்த பால் மேல வந்துடும். ஆமாவா இல்லையா? வேணா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்க்ளைமர், யாரும் செய்யாதீங்க. ஒரு பால் எடுத்துன்னு போய் ஒரு ஆழமான தண்ணீருக்குள்ள வச்சுட்டு வந்தீங்கன்னா, வச்ச ஆள் வரத்துக்குள்ள பால் மேல வரும். ஏன் தெரியுமா? உள்ள என்ன இருக்கு? ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு, ஒரு காத்து ஒன்று இருக்கு. கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும்போது, இயேசு உங்களுக்குள்ள இருக்கும்போது, இயேசுவை நீங்க நம்பும் போது, இந்த பாலுக்குள்ள எப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குதோ அதே போல உங்களுக்கு உள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். 1000 பேர் உன்னை நசுக்குனாலும், உன்னால முடியாதுன்னு சொன்னாலும், நீ எல்லாம் ஜெயிக்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னாலும், நீ இவ்வளவுதான் சொன்னாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கடவுளுடைய சக்தி உன்னை மேல கொண்டு வரும். உன்னை அழிக்கிறவன் உன்னை கீழே எடுத்துன்னு போய் வச்சுட்டு வரலாம், அவன் வரத்துக்குள்ள நீங்க மேல வருவீங்க. அதான் கடவுள் சொல்றார், ஞானியை வெட்கப்படுத்த பலவீன பைத்தியமா தெரிந்து கொள்ளுகிறேன். பலவான வெட்கப்படுத்த பலவீனமான ஆளை எடுக்கிற, உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இதுக்குள்ள நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க சும்மா வரல, கடவுள் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்துல பாசல, கடவுள் தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். நீ இப்போ அழகா வந்து சமோசா சாப்பிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம்,
ஆனா கடவுள் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? யூ ஆர் சூசன் பை காட். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆள். கடவுள் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார். உன்னை கடவுள் நீங்க தோற்று போவதை கடவுள் விரும்புறது இல்லை. நீங்க கீழே இருக்கிறத கடவுள் விரும்புறது இல்லை. நீங்க ஒண்ணுமில்லாம போறத கடவுள் விரும்புறது இல்லை. கடவுள் நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்னு விரும்புறாரு. எல்லாருமே ஜெயிக்கணும். எப்போ ஜெயிக்கணும்? எப்பவுமே ஜெயிக்கணும். அதான் முதல்ல ஒரு வாசனம் தெரியுமா? எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஜெயிக்க பண்ணுகிற இயேசு. உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இயேசுவோடு கூட உங்களுக்கு உறவு இருக்கிறதா? யார் இந்த இயேசு? இயேசுக்கு எனக்கும் உறவு இருந்ததுன்னா நான் ஜெயிப்பேன்னா யார் அந்த இயேசு? மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன். மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன். மனுஷன் மேல பாவம் இருக்குது பாருங்க. 35 எடுத்தா பாஸ் மார்க் என்ன? பாஸ் மார்க் என்ன? 35 தானே. 35 எடுக்கிறதுக்கு எவ்வளவு நடுங்குது, எவ்வளவு நாள் படிக்க வேண்டியதா இருக்கு, எவ்வளவு போராட்டமா இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் தான். அந்த மார்க் எடுக்கிறதுக்கு அவ்வளவு போராட்டம்னா வாழ்க்கையிலயும் என்ன பண்றான்? தோற்று போகிறான். எக்ஸாம்ஸ்லயும் ஃபெயிலு, லைஃப்லயும் ஃபெயில். எதையுமே பண்ண முடியல. பிசினஸ் தோல்வி. நிறைய மக்களை பாருங்க, பிசினஸ்லயும் தோல்வி, ஃபேமிலி லைஃப்ல தோல்வி, லவ்ல தோல்வி, பினான்சியல்ல தோல்வி. எப்ப பார்த்தாலுமே ஒரு பெரிய தோல்வியின் மத்தியில தான் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓடிட்டே இருக்கிறான். ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் ஞாபகம் மறந்து? எடுத்துங்களேன், நீங்க பரவலாவே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிப்பீங்கல்ல, எனக்கு படிக்கிறதெல்லாம் மறந்துடுது. பேசிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிறதெல்லாம் மறந்துடுது, எதுவுமே ஞாபகம் இல்லை. வீட்டுல போய் படிக்கலான்னு உக்காந்து அப்பதான் வேலை சொல்றாங்க. படிக்கலான்னு இருக்கும்போது தான் வீட்டுல சண்டை வருது. நைட்டெல்லாம் படிச்சு ஆனா இப்ப எனக்கு ஞாபகமே இல்லை, பயம் வருது. ஏன்? ஏன்? தோல்விக்கான அறிகுறியே ஏன் நமக்குள்ள நிரம்பி இருக்குது? ஜெயிக்கிறதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லையே. ஜெயிக்கிறதுக்கு எந்த லிப்ஸ்டிக் வாங்கணும்னா வாங்கிடுறோமா? பிளான் போட்டோன்னு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, வாங்கிடுறேன். வாட்ச் வாங்கணும்னா வாங்கிடுறாங்களா? பசங்க ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னா வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி தான் ஷூ எடுக்கணும்னா எடுத்துடலாம். இந்த கடையில போடுற ட்ரெஸ் தான் எனக்கு வேணும்னா எடுத்துடலாம். நயன்தாரா போட்டது தான் அதான் வாங்கிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா மார்க் எடுடான்னா அது பெரிய கஷ்டமாகுது. அது எப்படி? அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 10th ஃபெயில் ஆனவன் 9th இருக்கிறவன் 10th போறவனுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கான். 10th ஃபெயில் ஆனவன் 10th போறவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டம்டா. எப்படி இருக்கும் தெரியுமா? எக்ஸாம் ஹால்ல உட்காந்தா ஜுரமே அடிக்கும், அவ்வளவு சொல்லிருக்கான். ஜெயிக்கிறதுனா கஷ்டமா இருக்குது, ஆனா மத்ததெல்லாம் ஈஸியா செஞ்சிடும். என்ன காரணம் தெரியுமா? நல்ல கவனிங்க. மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறது. மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? எல்லா மனுஷன் நம்ம சொல்றோம் பச்சை குழந்தைன்னு, ஆனா அந்த பச்சை குழந்தைக்குள்ள கூட பாவம் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. பாவம் இருக்குது. அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை என்ன தெரியுமா? தோல்வியை கொடுக்கும். பாவம் தோல்வியை கொடுக்கும். எதெல்லாம் பாவம்? கொலை பண்றது பாவம், திருடுறது பாவம், விபச்சாரம் பண்றது பாவம். நான் சொல்றேன், பொய் சொல்றது கூட பாவம் தான். கடவுளை தேடாததே பாவம் பைபிள் சொல்லுது. நான் சொன்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட உறவு இல்லாததே பாவம் பைபிள் சொல்லுது. பொய் யாரெல்லாம் சொல்வீங்க? கை தூக்கிடாதீங்க, கை தூக்கி மாட்டிக்காதீங்க. நான் சொல்ல, பொய் யாரெல்லாம் சொல்லுவா? பெரியவங்க மட்டும் தான் சொல்லுவாங்களா? குழந்தைங்களும் சொல்லுமா? குழந்தைங்க கூட சொல்லும். பச்சை குழந்தை சொல்லுமா? சின்ன குழந்தை சொல்லுமா? சொல்லுது, நல்லா சொல்லுது. எங்கேயாவது போய் விளையாடிட்டு பொருள் எடுத்துட்டு வந்து மறைச்சிக்கிட்டு நான் எடுக்கவே இல்லை ஆன்டின்னு சொல்லுது. சொல்லுதா இல்லையா? யார் சொல்லி கொடுத்தது? அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நீ பக்கத்து வீட்டுக்கு போய் விளையாடினா பொருள் எடுத்துன்னு வந்துடணும், திருடின்னு வந்துடணும், அவங்க அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க. யாராவது எடுத்தியான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லணும், பொய் சொல்லணும். யார் சொல்லி கொடுத்தது? யாருமே சொல்லி கொடுக்கல சார். ஆனா எப்படி அந்த பிள்ளை பொய் சொல்லுது? ரத்தத்துல பாவம் இருக்கிறது. முதல் மனுஷன் பாவம் செய்தான், ஆதாம். அவனுடைய ரத்தத்தின் வழியாய் பாவம் முழு மனு வர்க்கத்துக்குமே கடத்தப்பட்டது. இன்னைக்கு போய் சொல்லிக்கின்னு டீச்சரை கலாய்ச்சிக்கின்னு திட்டிக்கின்னு அசிங்கமா பேசிக்கின்னு அப்படியே கேங் ஃபார்ம் பண்ணி சுத்தின்னு இருக்கிற ஆள் தான் நாளைக்கு ஒரு ரவுடியா மாறலாம், இல்ல செயின் அறுக்கிறவனா மாறலாம், திருடுறவனா மாறலாம், பெரிய பெரிய கேஸ்ல ஜெயிலுக்குள்ள போறவனா மாறலாம். இன்னைக்கு பண்றதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா உருவெடுக்குது. ஹலோ, பெரிய விஷயமா உருவெடுக்குது. பேரண்ட்ஸ் கவனிக்கணும். பசங்க அடங்கலை அப்படின்னு பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன், பசங்க அடங்கலை சரியில்லைன்னா விடக்கூடாது, அவங்கள கரெக்ட் பண்ணணும். ஏன் நான் அப்படியே விட்டு, அது சின்ன பையன்ல, அவன் அப்படிதான் இருப்பான், அவன் போக சரியாயிடும், போக உடம்பு குறையுமே தவிர இது மாறாது. இதுல இன்னும் திமிரு வந்துடும், இதுல இன்னும் ஒரு இருமாப்பு வந்துடும், அது போக இன்னும் முரடு பிடிக்க வைக்கும். ஏன்னா மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாவம் இருக்கிறது. உங்களால தவறுன்னு தெரிகிற ஒன்ன செய்யாம இருக்க முடியலன்னா change your mind, change your thoughts, change your the way of thinking. யோசிக்கிற விதத்தை மாத்து, பார்க்கிற விதத்தை மாத்து.
என்னால ஒரு இது தப்புன்னு தெரியும், அதை செய்யாம இருக்க முடியலன்னா தப்பான பாதையில போயின்னு இருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. நல்ல கூலா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம போற வழி. பாவம் செய்யும் போது இல்ல குல்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சில பேர் அதான சொல்றாங்க, குல்ஃபி. பாவத்தை எப்படி சொல்றான்? குல்ஃபி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு என்ன? மரண வழி. எடுத்துன்னு போய் நரகத்துல தள்ளிடும், வாழ்க்கையை முடிச்சிடும். எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறான், எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் தெரியுமா? நான் இன்னைக்கு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றேன். வாழ்க்கையில தோத்துட்டா, எக்ஸாம்ஸ்ல தோத்துட்டா, பாஸ்டர் பாஸ் ஆகதான் வந்துக்கிறோம்னா தோல்வியை பத்தி பேசுறீங்களே, பயப்படாதீங்க. ஆனா கூடுதல் தகவல் சொல்றேன். ஒரு தோல்வி மனுஷனுக்கு யானைக்கு அடி சறுக்குங்க, அப் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருக்குங்க. ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னா சாகணும்னு அவசியமே இல்லை. காலையில் ஒரு தம்பியை சர்ச்சைக்கு கூட்டின்னு வந்தாங்க. அவன் கையெல்லாம் அறுத்துக்கினானா, பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு. நான் சொன்னேன், அடா பாவி, ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா நீ செத்துடுவியா? உனக்கு அவ்வளவுதானே அறிவு? ஹலோ, உங்களை பார்த்து அதான் கேட்கறேன். யாராவது வேணான்னு சொல்லிட்டா கதையை முடிச்சுக்குது, அவ்வளவுதானே அறிவு? நான் அந்த பையனுக்கு சொல்லி அனுப்புனேன், அட ஏன்டா இவனை மிஸ் பண்ணோன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ், நல்ல வாழ்க்கை வாழு. டாப்பாவா, மேலவா, சோசியல் மீடியால கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு வா, யூடியூப்ல உன்னை பத்தி பேசுற அளவுக்கு வா. தற்கொலை பண்ணி செத்தாலும் பேசும். ஆனா 4 நாள் பேசிட்டு அமைதியா இருந்துடும். எப்பவுமே பேசணும்னா சாதிக்கணும், மேல வரணும், நல்ல பேர் எடுக்கணும். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எந்த பிரச்சனைக்கு தற்கொலை தீர்வு இல்ல, தற்கொலை தீர்வு இல்ல. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு வழி இருக்கு, நிறைய சாய்ஸஸ் இருக்கு. 10th ஃபெயில் ஆயிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அட்டெம்ப்ட் போடலாம். ஆனா அந்த அளவுக்கு புத்தி யோசிக்க மாட்டேங்குது, அப்படியே முடங்கி உட்காந்துடுறோம். ஐயோ நான் எப்படி வெளியே போவேன், நான் என்ன சொல்லுவாங்க. ஊர்ல நிறைய பேர் ஃபெயில் ஆயின்னு இருக்கான் சார். ஃபெயில் ஆயிட்டு வெக்கமே இல்லாம ட்ரௌசர் போட்டுன்னு டிஷர்ட் போட்டுன்னு ஜாலியா நடந்து போயின்னுக்கிறான், போன் எடுத்துக்கின்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு தோல்வின்னு வந்துடுச்சுன்னா முடங்கி உட்காந்துடக்கூடாது, முடங்கி உட்காந்துடக்கூடாது. வாட் நெக்ஸ்ட்னு மூவ் பண்ணணும். மூவ் ஆன். பக்கத்துல போய் சொல்லுங்க, மூவ் ஆன், மூவ் ஃபார்வர்ட். ஆமென். பின்னாடி போயிடக்கூடாது, முன்னோக்கி போனோம். கடவுளும் கூட இருக்கிறார், கடவுள் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை மாத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது, மனுஷனை தோல்வியாக்கி வைக்குது. கடவுள் சொல்றார், நான் உன்னை ஜெயிக்க பண்றேன். இயேசு ஜெயிக்க பண்றவர். நீங்க சொல்லலாம், மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது, மனுஷனை பாவம் தோல்வியாக்குது, இயேசு எப்படி ஜெயிக்க பண்ணுவார்? இயேசு சிலுவையில பாவத்தை சுமந்து தீர்த்தவர். மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்த ஒரே தெய்வம் இயேசு. அவர் சொல்றாரு, என்ன நீ நம்பும் போது, என் கிட்ட நீ வரும்போது, உன் பாவத்தை நான் எடுத்துக்கிட்டு என்னுடைய கேரக்டரை உனக்குள்ள கொடுக்கிறேன். இயேசுனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ஜெயிக்கிற கேரக்டர். இயேசுடைய கேரக்டர் என்ன? ஜெயிக்கிறது. உனக்குள்ள இயேசு இருந்தார்னா, உன் கூட இயேசு இருந்தார்னா, அவர் கூட நீ கனெக்ஷன்ல இருந்தனா, அவரை போலவே உன்னை மாத்திடுவார். யாரை போல மாத்திடுவாரு? தளபதி போல இல்ல, அவரை போல மாத்திடுவாரு. இவங்கெல்லாம் தோல்வியை சந்திப்பாங்க. இவங்கெல்லாம் தோல்விய, அஜித் கார் ரேஸ் ஓட்டுறாருல, இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த காருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னைக்குமே ஜெயிச்சுட்டு இருந்தவருக்கு இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட். நல்ல வேலை அவருக்கு ஒன்றும் ஆகலையாம், அது பெரிய விஷயமா போட்டுங்க. அஜித் போன காரு அப்படியே அப்படியே தலைக்கீழே கலந்துடுச்சு. எவ்வளவு பெரிய ஆளுக்கு, இந்த பூமியில இருக்கிற எவ்வளவு பெரிய ஆளுக்கும் தோல்வின்றது வந்து போகும். ஆனா தோல்வியை பார்க்காத ஒருவரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் பேர் இயேசு. அவர் தோல்வியே இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவர் நான் கடவுள், நீ மனுஷன் அப்படின்னு நிக்கிறது இல்ல. அவர் சொல்றாரு, நீ என்ன ஃப்ரெண்டு நினைச்சா நான் உனக்கு ஃப்ரெண்டு, நீ என்ன அப்பா நினைச்சா நான் உனக்கு அப்பா, நீ என்ன அம்மா நினைச்சா நான் உனக்கு அம்மா. உன் கஷ்டங்களை பாருங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத சில விஷயம் கூட இருக்கும், இருக்குதா? பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் சில பேர்லாம் சந்திச்சிருக்கிறேன், எங்க கிட்ட கூட சொல்லலையா, ஆனா அது போய் அந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்? அவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத சென்சிட்டிவான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. நான் சொல்றேன், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, உங்க டீச்சர்ஸ் கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத சென்சிட்டிவான காரியத்தை கூட அவர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆமென். இயேசு நண்பர். இயேசு ஒரு கடவுளா பார்க்காதீங்க, அவரை நண்பரா பாருங்க, அவர் ஒரு அப்பாவா பாருங்க. எனக்கு அப்பா இருந்தா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர் உனக்கு அப்பா, அவர் உன்னை தகப்பனா இருந்து உன்னை நடத்த வல்லவர், ரொம்ப நல்ல தெய்வம். அவர் இதை எடு அதை எடுன்னா சொல்றவர் இல்ல, அவர் இருதயத்தை திறந்து எனக்கு கொடுன்றார். இருதயத்தை திறந்து எனக்கு கொடுன்றார். ஒரு இருதயத்தை, உன்னுடைய இருதயத்துல எனக்கு இடம் கொடு, நான் உன் வாழ்க்கை என்ன பண்றேன் மாத்துறேன்னு சொல்றேன்.
அப்போ தோல்வியில எந்த மனுஷனும் முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே தோல்வியில சிக்கிட்டு இருக்க வேண்டியதே இல்லை. கடவுளை நம்பும் போது, கடவுளிடத்துல வரும்போது, சிலுவையில வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வெற்றியை தர வல்லவரா இருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிற. ஒரு 4 வாலிபர்கள், கடவுளை நம்புற வாலிபர்கள், நாடு கடத்தப்பட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகிறார்கள். பாபிலோன் என்கிற ஒரு நாட்டுக்கு போகிறார்கள். அங்க போனா அந்த ராஜா என்ன பண்றான், அவங்களெல்லாம் வேலைக்கு அடிமையா வச்சுக்கணும்னு திட்டமிடுகிறான். அப்பொழுது இந்த 4 பேரும் கடவுளை நம்புறாங்க பாருங்க. இந்த கடவுளை நம்புற இவர்களுக்குள்ள வாசிக்கலாம் தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பாருங்க, அந்த 4 பேர் கடவுளை நம்புற ஆட்கள், கடவுளை நம்பி இருக்கிறான். அவன் ராஜா 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறான். ஆனா அந்த 4 பேர் சொல்றான், நான் கடவுளை நம்புறேன். அந்த தானியேல் என்றவன் 3 முறை ஜெபம் பண்ணானா. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணுவான்? 3 முறை. நான் கடவுளை நம்புறேன், நான் கடவுளை சார்ந்துக்கிறேன்னு சொல்றான். கடவுள் அவனை எப்படி ஆக்கினாராம்? ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவனா மாத்தினார். இன்டெலெக்ட் பவரை கொடுக்கிறாரு, விஸ்டமை கொடுக்கிறாரு, ஒரு ஷார்ப்னஸை கொடுக்கிறாரு. அவனை பெரிய ஸ்மார்ட்டா கடவுள் வைக்கிறார். நீங்க கடவுளை நம்பும் போது கடவுள் உங்களை ஸ்மார்ட்டா வைப்பார். கடவுள் உங்களை எப்படி வைப்பாரு? மரம் மண்டடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கத்தர் வைக்க மாட்டாரு. அறிவுக்கு எட்டாது, ஒன்னும் புரியாது, உனக்கு சொல்லி மாளாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வைக்க மாட்டாரு. உங்களை ஸ்மார்ட்டா வைப்பாரு. நீங்க படிச்சாலே அப்படியே நின்றுடும் மனசுல, நீங்க பார்த்தாலே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஈஸியா விளங்கிக்குவீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பவரை தருவார். இதெல்லாம் கடவுள் தான் தருவாரு. டுட்டோரியல் சென்டர் தராது. படிப்பை சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிலாம் படிப்பை சொல்லி கொடுக்கும். ஞானம் எங்கிருந்து வரும்? கடவுள் கொடுக்கிறவர். கடவுள் தான். அதனால தான் கடவுளை பிடிச்சிக்கணும். சிலர் இருக்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. நான் நம்புற கடவுளை ஜெபம் பண்றேன், ஆனா நான் படிக்கவே மாட்டேன். அது பெரிய தப்பு. அது பெரிய தப்பு. சிலர் இருக்கிறாங்க, நான் படிப்பு படிப்பு படிப்பு, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, கடவுளை நம்புறதுக்கு நேரம் இல்லை, கடவுளை பிடிச்சிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டுமே பெரிய தப்பு. நம்மால் முடிந்ததை நாம் செய்யும் போது நம்மால் முடியாததை தேவன் செய்வார். உன்னால என்ன பண்ண முடியும்? 4 பேராகிராஃப் தான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். நல்லா பண்ணிடு, நல்லா பண்ணிடு. 5 கொஸ்டின் ஆன்சர் தான் எனக்கு தெரியும், நல்லா அதில் தரவாயிடு. மீதியை கர்த்தர் நடத்துவார். அவர் ஞானத்தை தருவார், அவர் அறிவை தருவார். அதனால தான் சொல்றேன், காடோடு கூட ஒரு இன்டிமசி இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் அவரோடு கூட இருக்கட்டும். அவரை பிடிச்சிக்கோ. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், நான் உண்மை நம்புறேன், சிலுவையில நீர் வெற்றி சிறந்தீர், எனக்குள்ள நீங்க வாங்கன்னு நான் சொல்றேன். என்னையும் ஜெயிக்கிறவனா வைங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் எங்கிருந்து வரும்? ஜெயம் எங்கிருந்து வரும்? வெற்றி எங்கிருந்து வரும்? கர்த்தர் தருவாரு. கர்த்தர் தருவார். எந்த மனுஷனுக்கு தருவார்? அவரை நம்புற மனுஷனுக்கு தருவார். அவரை நம்புற மனுஷனுக்கு தருவார். ஜெயித்தே ஆகணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், எக்ஸாம் எழுத போற ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சே ஆகணும். தோத்துட்டா என்ன? தோத்துட்டா வாழ்க்கையே மோசமாயிடும். வாழ்க்கையே மோசமாயிடும். அப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம். கிளிப்பு கடையில வேலை செய்யற, ஃபேன்சி ஸ்டோர்ல வேலை செய்யற, கொஞ்ச நாள் வாழ்க்கை நரகம் போல மாறிடும். அதனால்தான் ஜெயித்தே ஆகணும். யார் ஜெயிக்க வைப்பா? கடவுள் ஜெயிக்க வைக்கிறவர். அந்த 4 வாலிபருக்கு தேவன் சகல எழுத்திலும், சகல எழுத்து, எல்லா சப்ஜெக்டும், அவங்க 4 பேருக்கு ஆயிரக்கணக்கில் ஆட்களை எடுத்தாங்க. அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில 4 பேர் வேற மாதிரி இருக்கான் சார். 4 பேர் ஸ்மார்ட்டா இருக்கான், 4 பேர் வேற லெவல்ல இருக்கான். அவனுக்கு எல்லா சப்ஜெக்டும் கை வந்த கலையா இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் கூட அவனுக்கு கஷ்டமா இல்லை. எனக்கு வரலன்னு சொல்ல மாட்டான். நான் படிக்கும்போது எனக்கு மேக்ஸ் வரலன்னு சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரி யாராவது கூட்டம் வச்சு இந்த வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வராத மேக்ஸ் வந்திருக்கும். எது வரலையோ அதுல கடவுளுடைய உதவியை நாடுங்கள். எது வரலையோ அதுல கடவுளுடைய உதவி என்ன பண்ணுங்க? நாடுங்க. கர்த்தாவே எனக்கு இதுல உதவி செய்யுங்க, இதை புரிஞ்சுக்கிற பவர் எனக்கு தாங்க. லைஃப் ரொம்ப அற்புதமானது. அதுவும் இந்த வாலிப வயசு ரொம்ப அற்புதமானது. இந்த வயதை சாதிக்க பயன்படுத்தணுமே தவிர லவ் பண்றதுக்கும் இப்பதான் சப்ஜெக்டுக்கு வந்துக்கிறேன். லவ் பண்றதுக்கும், சும்மா அங்கங்க சுத்துறதுக்கும், வீட்டுல பேரண்ட்ஸை ஏமாத்துறதுக்கும், சேட்ஸ் கடையில போய் உட்காந்து சேட் ஐட்டம் வாங்கி சாப்பிட்டுட்டு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கும் இந்த லைஃபை யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றீங்களா? அது நீ பண்ணா கண்டிப்பா, அது எனக்கு தேவையில்லை. ஆனா நீ சாதிக்கணும்னு நான் சொல்றேன். நீ சாதிக்கணும்னு சொல்றேன். இந்த வயசுல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற அறிவு, போதிய மெச்சூரிட்டி இருக்காது. அதனால்தான் நிறைய பிரேக்கப். ஒண்ணு வரலன்னா விட்டுடணும்.
10th ஃபெயில் ஆயிட்டா அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டீங்க. நமக்கு வராதுன்னு ஸ்கூலுக்கே போவாதவங்களா இருக்கான் தெரியுமா? ஆனா 7 முறை லவ் பண்ணி 7 முறை பிரேக்கப் ஆனாலும் 8வது முறையா லவ் பண்ணி இருப்பான். அந்த சப்ஜெக்ட் மட்டும் வரலன்னு விடவே மாட்டார் இவரு. ஐயோ அதான் வரல, விட்டுணும், நமக்கு இது செட் ஆகாது. அதுக்காக நான் இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்க நல்லா வரணும்னு கர்த்தர் விரும்புறார். உன்னை பத்தி தேவன் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நீ வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீ மட்டும் கடவுளுடைய வழியில சரியா நடந்தா, கடவுளுடைய வழின்னா என்ன? வெறும் புக்கு வச்சு படிச்சுன்னு இருக்கிறது, ஜெபம் பண்றது மட்டும் கடவுளுடைய வழி இல்ல. படிக்கிறது கடவுளுடைய வழி, வெற்றி பெறுவது கடவுளுடைய வழி. கடவுள் வெற்றி பெற்றவர், அவர் வெற்றி பெறுகிறவர்களை தேடுகிறார். ஜெயிக்கிறவன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தா உன்னையும் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்குள்ள ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு? இருக்கா இல்லையா? தெரியல, அது நம்ம தெரியலையே. ஒரு பொண்ணு அது நம்ம தெரியல, ஜெயிக்கலாமா தோக்கலாமா, எப்படி எந்த பக்கம் வண்டி போவேன்னு தெரியல. இல்ல ஜெயிக்கணும், வேற வழியில் ஆப்ஷனே இல்லை. என்ன பண்ணி ஆகணும்? ஜெயிக்கணும். சாலினி என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும், வேற வழியே கிடையாது. ஜெயித்தே ஆகணும். கடவுள் உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். உனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு எங்க போறது என்ன பண்றது எதுவும் தெரியாம இருக்கலாம், நீங்க ஏழையா இருக்கலாம். ஆனா கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். என்ன பண்ணணும்? கடவுளை பிடிச்சுக்கணும். எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும், அதை சொல்ல நானு. ஏசப்பா உனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கேட்கல, நீ இயேசுவை பிடிச்சுக்கோன்னு சொல்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், நீ இயேசுவை பிடிச்சுக்கோ. எனக்கு தெரியுமே, நான் போகும்போதெல்லாம் மொத்தம் கொடுத்துட்டு போவேன்ல, சிலுவையை பார்த்து தலையிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு அப்படி வயிறு வரைக்கும் அப்படி ஏசப்பாக்கு ஒரு பிளைன் கிஸ் எல்லாம் கொடுப்பேனே, அதை சொல்ல நான். கடவுளை நீ பிடிச்சிக்கோ, கடவுளை நீ கட்டிமா பிடிச்சிக்கோ. யார் உன் வாழ்க்கையை விட்டு போனாலும், யார் உன்னை நடுத்தருவில் நிற்க வச்சாலும் அவர் உன் வாழ்க்கையை விட்டு போக மாட்டார். அவர் உன்னை நடுத்தருவில் நிற்க விட மாட்டார். அவர் உன் தலை குனிந்து போக உன்னை விட மாட்டாரு. உனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தருவாரு. உன் தலையை நிமிர்த்துவாரு. உன் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பமா, கீழே இருக்கிற குடும்பமா இருக்கலாம், ஆனா இயேசு வாழ்க்கையில இருக்கும்போது உங்க பரம்பரையில எவனும் வாழ்ந்திராத வாழ்க்கைய நீங்கள் வாழ்வீர்கள். தலை நிமிர்த்துகிற தேவன், ஜெயிக்க வைக்கிற தேவன், உயர கொண்டு வருகிற தேவன். ஆமா, ஹல்லேலூயா. நான் இவ்வளவு உயரமா ஏன் தெரியுமா பேசுறேன்? கடவுள் அப்படி என்ன வச்சிருக்கிறதுனால பேசுறேன். கடவுள் அப்படி வச்சிருக்கிறதுனால பேசுறேன். யாரும் படிக்காத அளவுக்கு படிச்சேன், இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன், இனிமேலும் படிப்பேன், இனிமேலும் படிப்பேன். டிவியே இல்லை எங்க வீட்டுல, ஆனா நான் டிவியில பேசுற அளவுக்கு கடவுள் என்ன தூக்குனாரு. சீரியஸா, நான் ஒண்ணுமே படிக்கல. எங்க அப்பா உட்காந்துருக்கிறாங்க. எங்க அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யல, எங்க அப்பா வச்சு நான் பேசுறேன். எங்க அப்பாவுக்கும் சிஎம்முக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அவருக்குன்னாப்பா அவங்க அப்பா சிஎம் கூட அப்படிலாம் இல்லை. ஆனா எங்க அப்பாவுக்கும் கடவுளுக்கும் பெரிய கனெக்ஷன். யார் கூட கனெக்ஷன் வச்சுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? யார் கூட வச்சா ஜெயிக்கலாம்? ஊர்ல எம்எல்ஏ, அடுத்த ஆட்சியில் அவர் சீட் இருக்குமா? கடவுளோடு கூட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோ. எங்க அப்பா எனக்கு கடவுளை காட்டினாரு, நான் உங்களுக்கெல்லாம் கடவுளை காட்டுறேன். ஏன்னா கடவுள் ஜெயிக்க வைப்பார், வெற்றி பெற வைப்பாரு, மேல கொண்டு வருவாரு, தலையை உயர்த்துவாரு. இந்த வயசுல தான் கடவுளை பிடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க வயசானதுக்கு அப்புறம் அப்படியே சர்ச்சு பக்கத்திலேயே ஒரு வீடை எடுத்துக்கின்னு அங்க தங்கி பொடி நடியா தடி வச்சுக்கின்னு கடைசி காலத்துல சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதும். இல்ல, பைபிள் சொல்லுது, வாலிபனே வாலிப பிரயாயத்துல சிருஷ்டிகரை நினை. இப்பதான் கடவுளை பிடிக்கணும். இந்த வயசுல கடவுளை பிடிச்சன்னா கொஞ்ச நாள்ல சாதிக்க முடியும். 40 வயசுக்கு மேல பல்ல ஆடும், காலு வீங்கும், பிபி ஏறும், சுகர் தலையை சுத்த வைக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. எங்க போனாலும் எங்கடா சேர் கிடைக்குன்னு பார்த்து உக்காந்துட்டு நடக்கிறதெல்லாம் மறைச்சு மறைச்சு பார்த்து நிக்கணும் 40 வயசுல. வேற ஒன்னும் பண்ண முடியாது. காலைல பிபி மாத்திரை போட்டோமா இல்லையான்னு யோசித்து நிக்கணும். இல்ல அப்ப என்ன பண்ணலாம்? அப்புறம் பாத்துக்கலாம் அங்கதான் போய் நிக்கணும். சில பேர் பாக்குறாங்க 40 வயசுல இருக்கிறவங்களாம் நம்மளை பத்தி தான் சொல்லுங்க. லிசன், இந்த வயசுல தான் சாதிக்க முடியும். இப்ப இருக்கிறதா துடிப்பு கடவுள் வச்சிருக்கிறாரு. இந்த வயசுல சாதிக்கணும், ஒரு துடிப்பை வச்சிருக்கிறாரு, ஒரு ஏம் பண்ற ஒரு இருதயத்தை வச்சிருக்கிறாரு, டிசிஷன் மேக்கிங்
பண்ற ஒரு வில்ல கடவுள் உள்ள வச்சிருக்கிறார். நமக்குள்ள இதெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறார். இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, யார் எப்படின்னா இருக்கட்டும், நீ அப்படி அல்ல. நீ படிச்சு நீ எழுமணினா உன் ஃபேமிலியே எழுமணும் சொல்லணும். அந்த பொண்ணு எழும்பி, என்ன பேரு பேரு பார்கவி, பார்கவி எழும்புச்சுங்க, அவங்க ஃபேமிலியே நல்லா இருக்குங்கன்னு சொல்லணும். அப்படி உங்க பேர்லாம் போட்டுங்க. ஓகே, இந்த பொண்ணாலதான் அவங்க குடும்பம் நின்னுச்சுன்னு சொல்லணும். அதுவா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாம்பா, ஒன்னும் இல்லாம ஊர் சுத்தின்ட்டு இப்ப பாரு சாமான் கழுவினுக்குதுன்னு சொல்லக்கூடாது. சரியா படிக்கலன்னு வச்சுங்களேன், உங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா படிக்கலன்னா மாடு மேய்க்கணும், இல்லைன்னா அவன் எவனை சொன்னான் இப்ப நாடகத்துல கவர்மெண்ட் வேலை 100 நாள் வேலை, அங்கதான் போய் உட்காரணும், அண்ணன் கூடய வச்சுக்கின்னு காலையில கரெக்டா கிளம்பி போயிடணும். படிச்சேன்னா இப்ப கலெக்டர் வந்து சொன்னாங்கல்ல, அது மாதிரி கலெக்டர் மாதிரி வந்து நிக்கலாம். வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். கடவுள் கழுத்தை பிடிச்சி பாஸ் ஆக்குன்னு சொல்றவர் இல்ல, பாஸ் ஆகுறதுக்கு வழியை காட்டுறவர், ஜெயிக்கிறதுக்கு வழியை காட்டுவாரு, ஜெயிக்க ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம கடவுளை பிடிச்சிக்கணும்னா எட்டாத உயரத்துக்கு நம்மால செல்ல முடியும். எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மண்டையில வருகிறேன். நீர் சிலுவையிலே ஜெயித்தீர் என்று ஒரு செய்திய நான் இன்னைக்கு கேட்டு இருக்கிறேன். உம்மை நம்புற மக்களுக்கு ஜெயம் தருகிறவர் என்றும் இப்ப எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இயேசுவே சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். நீர் எனக்குள்ள வாரும், தோல்வியின் சுவாபத்தை, தோற்க பண்ணுகிற பாவத்தை என்னை விட்டு அகற்றும், ஜெயிக்கிற உம்முடைய குணத்தை எனக்குள்ளே தாரு. இயேசுவின் நாமத்தினாலே நான் உம்மை நம்புகிறேன். எனக்குள்ள இருந்து என்னை ஆசீர்வதித்து வெற்றி பெற செய்யும் கர்த்தாவே. நீர் என் கூட இரும். எனக்கும் சகல எழுத்திலும் எல்லா சப்ஜெக்ட்லையும் பெரிய ஞானத்தை தாங்க. நான் ஸ்மார்ட்டா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் கூட நீங்க இருங்க, என்னை ஜெயிக்க வைங்க. உம்மை நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாம் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். ஹalleluya. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்றேன், கடவுள் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, உங்களை என்ன பண்ண அழைச்சிருக்கிறாரு, நீ என்ன பண்ண நினைக்கிறியோ, எது உனக்கு பிடிக்கும்னு தோணுதோ அதுல உன் ஃபோக்கஸ் இருக்கட்டும். வேற எதுலையும் உன் மைண்ட் என்ன பண்ணாத, செலுத்திடாத. வேற எதுலையும் உன் மைண்டை செலுத்திடாத. ஃபோக்கஸ் பண்ணு. ஜெயிக்கிற சென்டம் எடுக்கணுமா அதுல நில்லு. சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணுமா அதுலயே நில்லு. ஒரு நல்ல பெரிய ஒரு ஸ்டார் ஆகணுமா அதையே ஃபோக்கஸ் பண்ணு. கூட கடவுளை சேர்த்துக்கோ. நீ தனியா போராடாத, என் கூட வாங்க ஆண்டவரே, என்ன நடத்துங்க. கடவுள் சொல்றாரு, எல்லா இடத்துல அவர் நமக்கு பாதுகாப்பு தரவரா இருக்கிறார். எல்லா இடத்துல அவர் நமக்கு பாதுகாப்பு. உங்களை கடவுள் பாதுகாப்பார், உங்களை ஜெயிக்க வைப்பார், உங்களை எட்டாத உயரத்தை கடவுள் கொண்டு செல்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.